உன் தேவையாகிய சித்திரவல்லி அனைங்கோடி வணக்கம் செய்கிறேன். ஆண்டவனே என்னங்க ஐயாவும் வாடாத திருமுகமா ஆகையால் வரம்பு அது வாடாத திருமுகம் வாடியம் சோறாத திருமுகம் சோர்ந்து வந்திருக்கீங்களே என்னங்க விஷயம்? சித்திரவல்லி 3 ஆண்டு காலமாக கப்பப்பணம் செலுத்தாதனால டெல்லி அரசனாகப்பட்டவன் என்னை 3 நாளைக்குள் கட்டாவிட்டா உன்னை உயிரோடு கண்களை பிடிங்க காலகத்திலே விட்டு விடுவான்னு சொல்லிவிட்டான். பட்டா சொல்ல வேண்டியது தானே. நாட்டுல ஏதாவது மழை இல்ல வச்சு வந்துருச்சுன்னு 1000 முறை சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. சாமி போயா 3 தினத்துக்குள்ள கப்ப செலுத்தணும், அப்படி இல்லாவிட்டால் நீ அரச தண்டனைக்கு ஆளாகுவ அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்படியாப்பட்ட தண்டனை என்னங்க கொடுத்தா? உன்னை உயிரோடு கண்களை பிடிங்கி காலகத்திலே விட்டு விடுவேன். உண்மைதான் சித்திரவல்லி. எப்படிக்கே 3 தினத்துக்குள்ள நம்ம கட்ட முடியும்? ஆனா இந்த டெல்லி ராஜ்யத்துல நான் உயிரோடு தப்பிக்க வேண்டும் என்றா கண்ணே சித்திரவல்லி அடிமங்கையாரே என்ன செய்வோம்?
அண்ணா, எனக்கு வேற வழியே தெரியவில்லை சந்திரவள்ளி. இரவோடு இருவாக யாருக்கு தெரியாத மருதேசம் போக வேண்டுமா? உப்பண்ணா! சாதனமாட்டிருந்த சீமையிலே அப்படி அடுத்த தேசம் சென்றால் நம்மளுக்கு பிழை மோசம் வந்து நேர்ந்துருங்க. நாம பிறந்த ஊரு செத்தாலும் நம்ம இந்த ஊர்ல செத்துடலாம். நம்ம அடுத்த தேசம் போக வேண்டாம். சித்திரவல்லி அடியாகாது என்று சொன்னார். சொன்னீங்கன்னா என் உயிருக்கு ஆக்கிட வந்துடும். நான் உயிரோடு இருப்பது கிடையாது. சித்திரவல்லி தயவு கூர்ந்து நீ வந்துட்டாலும் ஆக வேண்டும். ஒரு கடவுளுக்கு கஷ்டம் என்றால் அது மனைவி பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். உண்மை. இந்த மனைவிக்கு கஷ்டம் வந்தா கடவுளும் பங்குண்டு. ஒரு உயிர் போதும். நான் என்னங்க செய்யும்? அதனால நாம போவதா இருந்தாலும் ஐயா மற்றவர போக போது ஏசாமி நம்ம யாரோ தானுவாங்க.
தன்னுடைய கணவன் உயிர் போகுதுன்னு இந்த கணவன் பின்னாலேயே நான் பின்தொடர்ந்து வர்றேன்னு சொன்ன பாத்தியா? எத்தனை பிறவி எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியாக வரணும். கண்ணே சித்திரவல்லி நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் நேரம் சாமி வேண்டாம், இப்படியே திரும்புங்கள். கண்ணி சித்திரவல்லி அடி குட்டி மாட்டா கரும்புன
இது சயனமும் அல்ல. இது சயனம் இல்லைங்கிறீங்களா? உண்மைதானடி. சரி, அப்ப நடக்க போலாம். போகலாம். சித்திரவல்லி அடி நந்தையா கண்டு போன சொல்லிட்டாங்க. அது ஏன் நல்லதே நடக்கும்னு சொல்லக்கூடாது. எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் போயே தீர வேண்டும் என்று ஒரே புடிமாதமா இருக்கீங்க. இந்த சைனம் தல்லாம் மீறி நாம போறோம். நம்ம தலையெழுத்து எப்படியே தெரியலைங்க. போகலாம். நல்லெண்ண என்ன வாங்கலையா? ஓலிக்கண்ண
சேர்ந்துட்டா என்னக்கே செய்யறது? சித்திரவள்ளி, காமால கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அது போல உனக்கு பார்ப்பதெல்லாம் சகனமாக தெரியுது. ஏன் தெரியுமா? அடி சீதாவி கொடு இருந்தா நம்ம அரண்மனையில் இருக்கும் போது நம்ம இடத்துல சீதேவி குடிகொண்டிருந்தா, இப்ப நமக்கு மூதேவி அணிகிறது. அதனாலதான் உனக்கு பாக்குறதெல்லாம் சகனமா தெரியுது. ஆனா நம்ம வாழ வழி தேடிதாலும் போறோம். யாருக்கு என்ன செய்ய போறோம்? இது சகனமும் அல்ல. அதாவது நல்ல காரியத்துக்கு போனாலும் சைனத்தை பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சித்திரவள்ளி, என்னங்க கணவன் பின் தொடர்ந்து வருவது உனக்கு என்ன கஷ்டங்கள் வரப்போகுது? மா போகலாம். நான் யாருண்டா ஜெயாதே அன்னைக்கு அநியாயம் செஞ்ச முடியே. இன்னைக்கு மானமும் பூமியோ, இன்னைக்கு மறிச்சு பணிக்க வேண்டி மயிலி வரை பொட்டு வேண்டி என்னோட பிறந்த மாதிரி கண்ட ஓட்டு வேண்டி. இன்னைக்கு மயிலி காட்சிக்குன்னு நான் பூந்த மாலிக்கால் விட்டேன். இன்னைக்கு மாலி நவுந்து வர என்னோட பிறந்த மாதிரி கண்ட அம்மா கோடி வரும். இன்னைக்கு சீமையோ பூமியோ ஒரு சேத்தி படைக்க வண்டி செல்லி வரும் பொட்டு வண்டி என்னோட பிறந்த சீரால ஓட்டு வண்டியே. இன்னைக்கு செல்லி காட்சிக்குன்னு நான் பூந்த சீமை காலு விட்டேன். இன்னைக்கு சீமனை வந்து வரும் என்னோட பிறந்த சீரால அம்மா கோடி வரும். இன்னைக்கு சாதா வளைய தொட்டி சடமலி பச்ச குத்தி. இன்னைக்கு சாந்திருக்கு ராத்திரிக்கு நான் சாரி ரசம் கொண்டு வந்தேன். மத்தல புட்டி புட்டிடுறான். இன்னைக்கு சாந்திருக்கு ராத்திரெல்லாம் ஒரு சாரி ரசம் கொண்டு வந்த அன்னைக்கு சடமல்லி யார் மண்ணா. இன்னைக்கு சாரில சொந்தமில்ல தெரிஞ்சடத்திலையும் தோச்சமில்ல. என்ன பெத்த தேடுண்டா இல்லாதே. இன்னைக்கு சின்ன மவன் சொருதம்மா சிரிச்ச மவன் தான் வாடுதம்மா. இன்னைக்கு கோத வளைய தொட்டு கொடிமலியும் பச்சை குத்தி. இந்த குந்திருக்கு ராத்திரிக்கு நான் குழம்பு ரசம் கொண்டு வந்தேன். இந்த குந்திருக்கு ராத்திரலாம் இந்த குழம்பு ரசம் கொண்டு வந்த கொடிமலியாத்தாரு முன்னா. நான் மாண்டவ புள்ளையும்ப வனம் போன மக்களும்ப. இந்த மாண்டவ புள்ளைக்கு வனம் போன மக்களுக்கு இன்னைக்கு வரிசைகளும் தாங்க ஆறுடுவார். இன்னைக்கு வரிசைய கொஞ்சமில்ல வரிஞ்சடத்திலையும் தோச்சமில்ல. என்ன பெத்த வளர்த்துண்டா இல்லாதே. இன்னைக்கு வண்ண மவன் சொருதம்மா வெளிச்ச மவன் தான் வாடுதம்மா.
இன்னைக்கு நாளைக்கும் பாப்பேன், இன்னைக்கு நாளைக்கும் பாப்பேன். இல்லைன்னா நான் எழுது என் வீட்டுக்காரன் செத்து போயிட்டா நான் முக்குட்டியில உட்காந்துக்கிட்டு அழுவுறேன். உனக்கு என்னடாப்பா குறைச்சலு? என்னடா இப்ப நம்ம மனுஷனுக்கு பொம்பளைக்கு என்னடா வேலை? என் வீட்டு இருக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்? இன்னைக்கு பல்ல வைக்காடு, இன்னைக்கு பங்காளி வேசியோ. என்ன தாலி கட்ட நாள் முதல்ல எங்க வீட்டுக்கார படுக்க வச்சு வச்சிருந்தா எனக்கு பால பிறந்திருப்பா, பங்காளிய ஜெயிச்சிருப்போம். என்ன படுக்க வச்சு வேலை செய்யாத, எனக்கு பாலம் பிறக்கலிடும். என்னோட மாலியில எனக்கு பங்காளியா ஜெயிக்கலப்பா. இன்னைக்கு குட்டை வைக்காடு கொழுந்தனாரி வேசியும். என்ன தாலி கட்ட நாள் முதல்ல அட நாடி செத்த கூதி என்ன குந்த வச்சு வேலை செஞ்சிருந்தா எனக்கு குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைனார ஜெயிச்சிருப்பேன். என்ன குந்த வச்சு வேலை விடாதே, எனக்கு குழந்தை பிறக்கலிடும். அட எனக்கு வந்த ராஜமண்ணா இன்னைக்கு ஒரு குழந்தைனார ஜெயிக்கலப்பா. தம்பி என்ன பண்றது, பெருசு செத்து போயிட்டான். பொழுதருக்கு நான் ஓக்கணும் பண்றேன்.